This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்து சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் பன்னீரை ஊற வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் பன்னீர் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி இருக்கு இல்லையா, அதையும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாஸ் கருகிடாமல் நல்ல மிதமான தீயில் இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆனியன், தக்காளி, கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளிக்குள்ளே இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரணும்னு கிடையாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வதங்கினது போதும், நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், 2 முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப மசிய வேகணும்னு அவசியம் இல்லை, தக்காளி வெங்காயம் வெந்து வந்தாலே நமக்கு போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். மசாலா கருகிடக்கூடாது. கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேன். மசாலா கருகிடாமல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி